உங்களை ஆசீர்வதிப்பாராக. 23வது ஆண்டு நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. எல்லாரையும் ஆண்டவர் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருக செய்வாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. முதலாவது என்னுடைய மன்னிப்பு கேட்குறேன். 5 மணிக்கு நாங்கள் இருக்க வேண்டியது, ஆனால் வர வழி ஃபுல்லாக பயங்கரமான டிராஃபிக். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நாங்கள் போராடி வந்து சேர்ந்தோம். வந்து சேர்வது எப்படின்றது தெரியாது, ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் வந்து சேர்ந்துருக்குறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். அப்படி எழுப்பி நிற்பீங்களா? எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஓ ரபா நல்ல அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து வசனம் சொல்லுது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய். எல்லாரும் நல்ல கண்ணோடு வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை
தேடுறதுக்குரிய நேரம் இல்லை. நல்ல கண்ணை மூடி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா உங்க வாய்களை திறந்து சின்ன பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நல்லா விட்டு கொடுத்து, ஏன்னா இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். ஒரு அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த சபைக்கு விரோதமா எழுப்பி நின்ற ஆயுதங்கள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. ஒரு விடுதலை உண்டாக போகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். கர்த்தருடைய உயிர் தெளிந்த வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. நல்லா கைத்தட்டி உங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுது பாருங்க. ஆமென் 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 ஆமென். ஃபேமிலில இருக்கிற கர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது பாருங்க. போராட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுது பாருங்க. நல்லா விட்டு கொடுத்து ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரும் அந்த தேவ பிரசன்னத்தை அப்படியே உணருங்க பார்க்கலாம். அந்த மெல்லிய காற்று அப்படியே வீச ஆரம்பிக்குது பாருங்க. அந்த மெல்லிய காற்று அப்படியே வீச ஆரம்பிக்குது பாருங்க. பக்கத்தில் ஆண்டவர் இறங்கி வருகிறார் பாரு. பக்கத்தில் ஆண்டவர் இறங்கி வருகிறார் பாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரபாலா காத்தானா மாலாபாக். வாங்க 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 அப்படியே ஆண்டவர் கிட்ட. அந்த கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவுக்குள்ள, முழங்கால் அளவுல இருந்து இடுப்பளவுக்குள்ள, இடுப்பளவுல இருந்து நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறத நீங்க பாப்பீங்க பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்ல முடியுமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த சபைக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா ஆயுதங்களும் இப்போ உடைக்கப்படட்டும், இப்போ உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை வளர முடியாதபடிக்கு இந்த சபைக்குள்ள குழப்பங்களை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இப்போ ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. நல்லா நீங்க விட்டு கொடுத்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு
கொண்டு இருக்கிறார். முன்னும் பின்னும் ஒரு தேவ வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அடையாளமான ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத தேவனிடத்திலிருந்து வராத போராட்டங்கள் எல்லாம் இப்ப வெளியே வருகிறத நீங்க பாப்பீங்க. ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்க பாப்பீங்க. நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கிருக்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிபா லபா 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 லபா. கை தட்டி நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி போதாது, 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 போதாது. இன்னும் 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 இன்னும். இந்த இடம் ஃபுல்லா இப்ப நெருப்பு எரிய ஆரம்பிக்குது பாருங்க. அந்த அக்கினி எரிய ஆரம்பிக்குது பாருங்க. அந்த அக்கினி எரிய 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 மறைந்து கிடக்கிற சர்ப்பத்தினுடைய வல்லமைகள், மறைந்து கிடக்கிற தற்கொலையின் ஆவிகள், மறைந்து கிடக்கிற போராட்டங்கள் இப்போ இயேசுவின் நாமத்தில் வெளியேறி வருகிறது பாருங்க. நல்ல கை தட்டி போதாது, போதாது, போதாது. சில நல்லா ஜெபிக்கிறீங்க, சில நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆமென், 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 ஆமென். வாலிப தங்கச்சிமார்கள் நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. பெரியவர்கள் நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உங்க மேல அந்த அக்கினி இறங்கி வருது பாருங்க. போதாது, 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 போதாது. நல்லா கை தட்டி யாரெல்லாம் இனி ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்க வீடுகளுக்குள்ள இப்ப தேவ வல்லமை கட்டவிழ்க்கப்படுது பாருங்க, கட்டவிழ்க்கப்படுது பாருங்க. ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்குது பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், அந்த மறைந்து கிடக்கிற சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் எல்லாம் இப்ப பிடுங்கப்பட்டு வெளியே வருகிறது. நல்லா கை தட்டி போராடி கொண்டிருக்கிற வல்லமைகள் எல்லாம் உடையுது பாருங்க, உடையுது பாருங்க. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் எல்லாம் உடையுது பாருங்க. இப்போ ஒரு விடுதலை உண்டாகிறது பாருங்க. இது உங்களுக்கு 23வது வருஷம். 25வது வருஷத்துக்குள்ள நீங்க கால் வைக்கும் போது தோத்திரம். அல்லேலூயா. 25th இயர்க்குள்ள நீங்க கால் வைக்கிறதுக்குள்ள இந்த சபை 1000 தாண்டும். அல்லேலூயா. இந்த சபை 1000 தாண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்தில் இந்த சபை அடுத்த லெவல தொட போகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஓ ரபா லபா ரபா லபா ரபா லபா 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 ரபா. தயவு செய்து உங்க பிள்ளைகளை கவனிக்கிறத விட்டுட்டு, அம்மா கோச்சுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை கவனிக்கிறத விட்டுட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீங்க கண்ணை திறந்து இங்க அங்க நடந்து உங்க பிள்ளைகளை கவனிச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க பெற வேண்டிய ஆசீர்வாதம் பெறாம போயிருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராம போயிடும். அல்லேலூயா. அந்த தடைகள் எல்லாம் இப்ப உடையணும்னா நீங்க கொஞ்சம் வாங்க பார்க்கலாம், நீங்க கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். இங்க அங்க நடந்து கொண்டு இருக்காம நல்லா விட்டு கொடுத்து அப்படியே வாங்க பார்க்கலாம். ஒரு அடையாளமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மேல வைக்கிறார் பாருங்க. நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி இருக்க பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. அம்மா உன் மேல கர்த்தருடைய கரம் இப்ப இறங்கி வருது பாரு. உன் மேல ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுது பாரு. தோத்திரம். அல்லேலூயா. உன் மேல இருக்கிற ஸ்கர்சஸ் எல்லாம் உடைக்கப்படுது பாரு. இப்போ ஒரு விடுதலை இறங்கி வருது பாரு மகனே. இப்போ 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 ஒரு அக்கினி கட்டவிழ்க்கப்படுகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. இப்போ 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 சில மரணத்தினுடைய ஆவிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறத பாப்பீங்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு விடுதலை இறங்கி வருகிறத நீங்க பாப்பீங்க. ரிபா லபா 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 லபா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆரம்ப நேரத்திலேயே ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. ரிபா
கட்டுகள் அறுக்கப்படுது பாருங்க, கட்டுகள் அறுக்கப்படுது பாருங்க, கட்டுகள் அறுக்கப்படுது பாருங்க. ஓ ஹல்லேலூயா. சில மரண ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு வெளியே வருகிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்றார் பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்றார் பாருங்க. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி வருது பாருங்க. ஒரு பெரிய விடுதலை உங்க மேல இறங்கி வருது பாருங்க. ஐயா, நீங்க ரொம்ப நாளா போராடி மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, தோத்திரம். அல்லேலூயா. உங்க ஸ்டெப்ஸ் ஆண்டவர்னால உறுதிப்படுத்தப்படுறதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருஷம் உங்க துக்கம் மாறுகிறதையும், உங்க வேதனைகள் மாறுகிறதையும், உங்க கண்ணீர் துடைக்கப்படுகிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு விடுதலையின் கரம் இறங்கி வருவதாக. ஒரு அக்கினி இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறத நீங்க பாப்பீங்க பாருங்க. ஓ, உங்க மேல இருக்கிற சாபத்தினுடைய கயிறுகள் அறுக்கப்படுகிறத பாப்பீங்க பாருங்க. ஒரு விடுதலை இறங்கி வருகிறத பாப்பீங்க பாருங்க. இப்போ ஒரு அடையாளமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறத நீங்க பாப்பீங்க பாருங்க. நல்ல கண்ணை மூடிக்கோங்க. ஓரி பல பர பல பர பல பரபா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. தடைகள் எல்லாம் உடையுது பாருங்க, தடைகள் எல்லாம் உடையுது பாருங்க, கட்டுகள் அத்தனையும் அறுக்கப்படுது பாருங்க. ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகுது பாருங்க. அம்மா, உன் கண்ணீர் துடைக்கப்படுதம்மா. நிறைய காரியத்துல கண்ணீர் வடிச்சு நீ வேதனையோட நின்றுட்டு இருக்கிறல்ல, இப்ப ஆண்டவர் உன் மேல கத்தோடு கரத்தை வைக்கிறத நான் பார்க்கிறேன். உன் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. உனக்காக நான் பின்னாடி வந்தேன். அல்லேலூயா. மகளை கர்த்தர் உன்னை தொடுறார். அல்லேலூயா. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் வேதனைகள் மாறுகிறது. உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வருகிறத நீ பார்க்க போற. வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. சொல்ல முடியுமான்னு பாருங்க. வல்லவரே, உம்மை ஆண்டவர்கிட்ட அப்படியே வாங்க. வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. ஆண்டவர்கிட்ட நல்லவரே, உம்மை ஆராதிப்பே. உங்க வீட்டு வாசல்ல புதைக்கப்பட்டிருக்கிற சில மந்திர பொருட்கள் உடைக்கப்படுறத பார்ப்பீங்க. பொருளாதாரங்கள்ல உங்களுக்குள்ள இருக்கிறதான போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறத பார்ப்பீங்க. உங்க அடி வயிற்றில் இருக்கிற சில போராட்டங்கள், உங்க கர்ப்பப்பை சம்பந்தமா இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்க பார்ப்பீங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியே உங்க பைபிள்ல எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க நிற்கும் போதே ஒரு வேத பகுதியை நம்ம வாசிச்சுட்டு அப்புறம் உட்கார்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே நீங்க என்னாகமத்தின் புஸ்தகத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க.
என்னாகமத்தின் புஸ்தகத்தை அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, எனக்கு ஒரு 1/2 hour நான் உங்களுக்கு முடிச்சு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் ஜெபிக்க போகிறேன். சரிதானா? எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்க போகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். எடுத்துக்கிட்டிங்களா? வாசிப்போமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் நீங்கள் வாசிக்கணும், வாயை திறந்து வாசிக்கணும். சரியா? வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறை பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த வசனத்தில் அப்படியே உங்கள் கைகளை வைங்க. நல்ல தகப்பனே, நீங்கள் எங்களோடு கூட பேசணும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெள்ளன் தெளிவாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பேசும். இந்த 23வது ஆண்டு ஆண்டவரே, இவளுடைய ஆனிவர்சரியில் தேவனுடைய மகிமை வழங்கணும். ஆண்டவரே நீர் பேசும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க, பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க தயவு செய்து. அந்த பாப்பா யாருடைய பாப்பா? அந்த பாப்பா யாருடைய பாப்பா? தோற்றம். அவளை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. யாருடைய பிள்ளையோ அவங்க. இனி நடக்கக்கூடாது. நடந்தால் என்னை காமிச்சு மிரட்டுங்க. அல்லேலூயா. சரித்தானா? பாஸ்டர் கொட்டிடுவார்னு சொல்லுங்க. நான் உண்மையாலுமே கொட்டிடுவேன். அல்லேலூயா. சரித்தானா? நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் என்ன சின்ன பிள்ளைகளை நடக்க விடாமல், பிள்ளைகள் விளையாடத்தானே செய்யும். ஆலயத்துக்குள்ளே பிள்ளைகள் நடக்க விடக்கூடாது.
ஆலயத்துக்குள்ள அந்த அந்த கணத்தை நீங்கள் கொடுத்தணும். உள்ளே வந்து அந்த தின்பண்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பழக்கவே கூடாது. தேவனுடைய அந்த அந்த பிரசன்னத்தில் நீங்கள் அப்படி பிள்ளைகளை வளர்த்து பாருங்களேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம், என்ன 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளும் இன்னைக்கு எனக்கு ஊழியத்தில் பயங்கர பிரயோஜனமாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 3 பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படி தான் வளர்த்தோம். விளையாட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். சர்ச்சில் வந்தால் ஸ்தோத்திரம் காலையில் உபவாச ஜபத்தில் உட்காந்தா பாத்ரூம் கூட போக மாட்டாங்க, உள்ளே உட்காந்துருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வந்து பாஸ்டர் ரத்னம் பால் உங்கள் பின்னாடி ஒரு கேலண்டர் தொங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்குன்னு அப்படி வைப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க ஒழுங்கு பார்க்காதீங்க பாஸ்டர், வளர்ச்சி வராது. நான் சொல்லட்டுமா, அவங்க சபையில் 8000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒழுங்குள்ள சபை வளரும். என் கூட இருக்கவங்கள ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒழுங்குள்ள சபை வளரும். எல்லா விஷயத்துலையும் ஒழுங்கு தேவை. தோத்திரம். டைமுக்கு ஆரம்பிக்கணும், டைமுக்கு முடிக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். சரிதானா? இன்னைக்கு நான் டைமுக்கு முடிப்பேனான்னு தெரியாது. அல்லேலூயா. சரி. தோத்திரம். நாங்கள் ட்ராவல் மட்டுமே பல மணி நேரம் செய்து வந்திருக்கிறோம். இது நான் இப்போ பேசுறது 3வது செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசுறது இது 3வது செய்தி. காலையில் எங்கள் சர்ச்சில் ஒரு செய்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2வது சர்வீஸை மனைவிட்ட கொடுத்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். 2:30 மணி வரைக்கும் அங்கே ஆட்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் வண்டியில் ஏறி நாங்கள் கிளம்பி இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ இது 3வது செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டயர்டாக இருக்கணும்னா நாங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருக்கணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். சரிதானா? நான் சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். கவனிங்க. இன்னைக்கு நான் என்ன பேசணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும்போது இன்னைக்கு காலையில் நான் கள்ளக்குறிச்சியில் இதே தேவனுடைய வார்த்தையை தான் நான் பகிர்ந்து கொண்டேன். இங்கேயும் அதே வார்த்தையோடு கூட தான் நான் உங்களோடு கூட வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. சரியா? இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஒவ்வொரு சபையிலையும் ஒரு வாக்கு தத்தம் இருக்கும். உங்கள் சபையினுடைய வாக்கு தத்தம் என்ன? எப்படி? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அல்லேலூயா. சரி. எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆமே. கண்டிஷன் இல்லாம வாக்கு தத்தம் கிடையாது. சொல்லுங்க. அல்லேலூயா. சரி. எங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். உன்னை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டது போல நான் உன்னைய அதிசயங்களை காண பண்ணுவேன்னு எங்களுக்கு வாக்கு பண்ணினார். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எகிப்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டது போலதான் ஒவ்வொரு நாளும் நான் அதிசயங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்ல முடியுமா? சரி. இப்போ போன வருஷம் ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு பேசினார். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இந்த வருஷம் நான் நிறையா திருப்பிக் கொள்ள போகிறேன் போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் வருஷம் முடியும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின மாதிரி தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தேகம், ஏன் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை அப்படின்னு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீ கவனிச்சியா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த முதல் வசனத்தை நான் கவனித்த போது, யாராவது ஒருத்தங்க அந்த முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே போதும். இப்ப நீங்க கவனிங்க, அங்க ஒரு ஊர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்லாக் என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை நீ கவனி அப்படின்னாரு. இப்போ அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன், நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்ப கவனிக்க ஆரம்பிக்கும் போது சிக்லாக் அப்படின்னு சொன்னா த பிரஸிங் பிளேஸ் அப்படின்னு அர்த்தமா? சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அழுத்தப்படுகிற இடம் அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் உள்ளவங்களோட சொல்லுங்க, அழுத்தப்படுகிற இடம். சொல்லுங்க. அல்லேலூயா.
உண்மையாலுமே போன வருஷம் அவ்வளவு அழுத்தத்தினோட நான் போனேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க சபையில உடைவுகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஸ்தோத்திரம், எல்லா விதத்திலையும் நான் போராடினதை பார்க்க முடிஞ்சிச்சு. இவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அழுத்தத்தை நான் 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 சந்திக்க நேரிட்டது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நிறைய நேரம் நம்ம நினைப்போம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும் நம்ம நினைப்போம். ஆனால் அதில் இருக்கிற அழுத்தங்களை நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து திரும்பவும் இப்போ இழந்ததை எல்லாம் திருப்ப என்னுடைய கைகளில் கொடுக்கறதா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வருஷம் நிறைவேற ஆரம்பிச்சிருக்குது. விலங்குனவங்கள ஆமென் சொல்ல முடியுமா? என் கூட இருக்கிறவங்கள ஆமென் சொல்ல முடியுமா? பக்கத்தில் உள்ளவங்கள ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த வருஷம் போன வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தை கண்டினியூஸா நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லட்டுமா, இந்த 23 வருஷம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் இந்த 2026 ஒவ்வொன்னா ஒவ்வொரு மாதமும் அளவில்லாமல் நடக்க போகிறத நீங்க பார்க்க போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? ஒவ்வொரு வாக்கு தத்தமும் வாழ்க்கையில நிறைவேற போகிறத நீ பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அழுத்தப்பட்டோம். அழுத்தப்படும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். எது அழுத்தப்பட்டதுன்னா, அழுத்தப்படுற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திராட்சை பழத்தை அழுத்துகிற இடம். ஸ்தோத்திரம், சரிதானா? அதான் அந்த இடத்தினுடைய பெயர். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்ம அழுத்தப்படும் போது என்ன நமக்குள்ள இருந்து வெளியே வருதுன்றதை நமக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அழுத்தப்படும் போது கோபம் வெளியே வரும், பயம் வெளியே வரும், போராட்டம் வெளியே வரும், கசப்பு வெளியே வரும், தோத்திரம் அவநம்பிக்கை வெளியே வரும். ஆனா தேவன் நம்ம எந்த இடத்துல அழுத்த வச்சிருக்கிறார்னா, திராட்சை ரசத்தை நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நம்மை அழுத்துகிற இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் அழுத்தப்படலாம், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். நான் வேதனையின் பாதையில போகலாம், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நான் வியாதியில போகலாம், நான் மற்றவர்களை சுகமாக்க கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த எல்லைகளுக்குள்ள கொண்டு போறதை நீங்க பாப்பீங்க. என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க அவமானம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. உங்க பலவீனம் மற்றவர்களுடைய பலனுக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. உங்களுடைய குறைவு மற்றவர்களுடைய நிறைவுக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை கர்த்தர் இந்த பாதிப்புக்குள்ள நடத்தினது நல்லது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? சரியா? அப்ப கவனிங்க, தேவன் அழுத்தப்படுற இடத்துல வச்சிருந்தார். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது சொல்லும்போது, தோத்திரம், நான் உன்னை எகிப்தில இருந்து புறப்பட்டது போல நான் அதிசயங்களை செய்வேன் அப்படின்னாரு. அப்போ நான் கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சேன். தோத்திரம், எகிப்தில இருந்து புறப்பட்ட போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அதுல ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 21வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, பிரயாணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொல்ல போனா இவர்களுடைய முன்னேற்றம். அல்லேலூயா. சரி, ஆங்கில வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, they were advancing அப்படின்றத வேர்டை நீங்க பார்க்கலாம். அட்வான்சிங்ன்ற ஒரு வார்த்தை வருகிறத நீங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. முன்னேறுகிறார்கள். எங்க முன்னேறாங்க? தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தேடி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? எங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? தோத்திரம், உங்க வாக்கு தத்தத்துக்கு நேரா மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அங்க வசனம் சொல்லுது, இவர்கள் அங்க அந்த வேவுக்காரர் காண்பித்த வழியில் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தென் திசையின் ராஜா இவர்களை அழிக்க எழும்புகிறத நீங்க பார்க்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா.
என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீ எப்பெல்லாம் முன்னேறியோ அப்பெல்லாம் சாதாரண மனிதர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வராது, ராஜாக்களிடத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்களை எதிர்க்கிறதுக்கு ராஜாக்கள் வருவார்கள். பாஸ்டர், சாதாரண ஆள் எதிர்த்தாலே தாங்க முடியல. சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ராஜா எதிர்த்தா தாங்க முடியுமா பாஸ்டர்? தோத்திரம். ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமா வந்தா தாங்க முடியுமா? நான் சொல்லட்டுமா? தோத்திரம். தேவன் ஒன்ன தோத்திரம் அந்த ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்காகத்தான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில ஆட்களை சிறையிருப்புக்குள்ள அவன் பிடித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ யுத்தம் பண்ண ஆரம்பிச்சனா உன் ஃபேமிலியில இருக்கிற ஆட்களை தோத்திரம் அல்லேலூயா அந்த சிறையிருப்புல இருந்து உன்னையால வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எனக்கு தெரியாது, இந்த 2026ஆம் ஆண்டு உன் ஃபேமிலியில யாரெல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நீ விடுவித்து வெளியே கொண்டு வர போகிறாய். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு காலையில இருந்த சபையும் ஒரு உடைந்த சபை. ஸ்தோத்திரம். சபை உடையுதுன்னா அதனுடைய வேதனை எனக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்கன்னா அதனுடைய வேதனை எனக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்ட இந்த சபையினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அப்படியே தோத்திரம் கீழ் நோக்கி போக ஆரம்பித்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியாது, இன்னைக்கு இந்த சபை தோத்திரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து யுத்தம் பண்ணி சிறையிருப்புல போன அத்தனை பேரையும் திரும்ப கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்க மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை உங்க ஒவ்வொருத்தங்க மேலே கர்த்தர் வைக்க போகிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஒரு விடுதலையை வாங்கி கொள்ளுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 ராஜா எந்திரிச்சு வருவான். ஆனா நீ ஜெபித்து யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை அழிப்பதற்குரியதான கிருபையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? இந்த சிறையிருப்பை பத்தி சொல்லும் போது புதிய ஏற்பாட்டில் 2 பேர் சிறையிருப்புக்குள்ள போறாங்க. ஒன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலைக்குள்ள போறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. he was arrested. ஸ்தோத்திரம். அவன் கைது செய்யப்படுகிறான். ஸ்தோத்திரம். அவன் போய் காவல்ல வைக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. he was kept in the prison. அவன் அந்த சிறைச்சாலையில வைக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனா சபையார் என்ன பண்ணாங்கன்னா தூங்கல, அவனுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக இந்த ஜனங்கள் ஜெபித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னா தோத்திரம் அங்கே இந்த பேதுருவினுடைய சங்கிலிகள் விழுந்தது. தோத்திரம் அவன் அங்கே இருந்ததான அந்த சிறைச்சாலையில் இருந்ததான அந்த அதிகாரிகள் எல்லாம் தூங்கினார்கள். ஒவ்வொரு கதவாக திறக்கப்பட்டது. இவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டான். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த சிறைச்சாலையில் இன்னொரு ஆளை அடைக்க முடிந்தது. ஏன்னா அவன் திறந்து விட்டு வெளியே வந்தான். நீங்க அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷனை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அல்லேலூயா. பவுல் சீலா 2 பேருமே சிறைச்சாலையில் வைக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பேதுருவுக்கு அடி இல்லை, ஆனா பவுலுக்கு அடி இருந்தது. சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான அடிகளை வாங்கினான். ஸ்தோத்திரம். பயங்கரமான ரத்தம் சிந்துதல் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் அந்த அடியை வாங்கிக்கிட்டு 12 மணிக்கு எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு வியாதி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க. அல்லேலூயா.
என்ன பாஸ்டர் ஜபமாவது ஒன்னாவது, மாத்திரையை போடு தூங்கு. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? மாத்திரையை போடு தூங்கு. அல்லேலூயா. தோத்திரம். எங்க பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார் அழகா, தோத்திரம் நைட்டான உடனே போய் உட்காந்து தோத்திரம் ஒருத்தன் சொல்லுவானா, மாக்கா மல்லாக்க படுக்கிற ஆமேன்னுவானா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்படிதான் நம்முடைய ஜெபம். நான் ரொம்ப வேலை செய்யறேன் பாஸ்டர். தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களை கஷ்டப்படுத்தல. நான் வரும்போது பாஸ்டர் மேன்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க, நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலை. தோத்திர காலையில் 6 மணிக்கு போனா சாயங்காலம் 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். பயங்கரமான வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். பாஸ்டர் சொன்னாங்க, தோத்திர நான் சொல்லட்டுமா, நீங்க அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறதா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ரிலாக்ஸா நல்லா தோத்திரம் நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்ல வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? தோத்திரம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப வேலை செய்றீங்க இல்லையா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை எது ஆளுகை செய்துன்னா தோத்திரம் பார்வோனுடைய ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமே. நான் சொல்லட்டுமா, 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமேன் சொல்ல முடியுமா? ஆமேன் சொல்ல முடியுமா? 12 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க, ஆனா அந்த 12 மணி நேரத்துக்குரிய பலன் உங்களுக்கு வந்துருச்சா? அதே கடன் தான் இருக்குது, அதே இஎம்ஐ தான் இருக்குது, அதே மன வேதனைகள் தான் இருக்குது, அதே போராட்டங்கள் தான் இருக்குது. இன்னும் கேட்டா ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம தோத்திரம் அந்த அழுத்தங்கள்ல சிலர் நீங்க உங்க பாத்தீங்கன்னா சிரிக்க கூட வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படியே டக்குன்னு பக்கத்துல உள்ளவங்க திரும்பி பாருங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சிரிக்கிறது கூட வழி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் வேலையை விட்டா இன்னொருத்தன் வந்துருவான் பாஸ்டர். தோத்திரம். நான் வேலை செய்யறதுக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து வேலை செய்வான் பாஸ்டர். தோத்திரம். எனக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறான் பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொந்த தொழிலை தருவார். ஒரு ஆமேன் உருப்படியா வருதா பாருங்க. அவிசுவாசமான பொல்லாத சந்ததியே, எனக்கு அப்படியே திட்டணும் போல தோணும். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் இப்படியே வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கி 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 ஒரு அடிமையாவே வாழ்ந்துட்டு போயிடுவோம். யாரு சொன்னது? கர்த்தர் நீ கட்டாத வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ நடாத திராட்சை தோட்டத்தில் தோத்திரம் உன்னை ஆசீர்வதிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தோத்திரம் அதுக்கு நேரா தான் நீ நடந்து கொண்டிருக்கிற. இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சிறையிருப்பு இருக்கலாம், ஆனா நீ நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சிறையிருப்பை உடைப்பதற்கு உன் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தீனா இன்னைக்கு உன்னுடைய சிறையிருப்பு மாறுறதை நீ பார்ப்ப. விலங்குல அல்லேலூயா. கை தட்டுறது தான் உருப்படியா தட்டுங்களேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமேன் சொல்ல முடியுமா? என் கூட இருக்கிறவங்க ஆமேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. 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 ஆமென். 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 நிறைய பேர் அந்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்க ஆசீர்வாதத்துக்கு நேரா நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தோத்திரம். உங்க ஆசீர்வாதத்துக்கு நேரா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இப்ப கவனிங்க. இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்களை அழித்து விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது அதுக்கு ஓர்மான்னு பேர் வச்சாங்களாம். சொல்லுங்க அல்லேலூயா. டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். நான் சொல்லட்டுமா, 16வது அதிகாரத்தில் அந்த காயத்தோடு அவன் நின்ற பொழுது ஜெபித்த போது ஆண்டவர் அந்த சிறையிருப்பை உடைச்சார். பார்த்தீங்களா? அந்த சிறைச்சாலையை உடைச்சார். பார்த்தீங்களா? எப்படி உடைச்சார் தெரியுமா? இன்னொரு ஆள் அந்த சிறைச்சாலைக்குள்ள வர முடியாத அளவுக்கு அந்த சிறைச்சாலை உடைக்கப்பட்டது. விலங்குல நிறைய பேருக்கு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது, நீ முழங்கால் போடும் போது, நீ யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட சிறைச்சாலையை உடைப்பார்னா இன்னொரு ஆளை அந்த சிறைச்சாலையில கொண்டு போக முடியாத அளவுக்கு அதை உடைத்து உனக்கு ஒரு விடுதலை தர்றதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? சரி.
இப்போ கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த ஜனங்கள் மூவ் பண்ணுறாங்க, அங்கே யுத்தம் பண்ணி சிறையிருப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்கள் வழியின் நிமித்தம் மனமடிவானார்கள். அல்லேலூயா. எதனால? எத்தனை பேருக்கு நீங்க உங்க பாதை, நீங்க போகிற பாதையில மனமடிவாகி நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் வழக்கமா ஈஸியா நாங்க சில மணி நேரங்கள்ல கோயம்புத்தூர் அப்படி ரீச் பண்ணிடுவோம். ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப தாமதம், பயங்கரமான டிராஃபிக். அந்த 4 waysலாம் பயங்கர டிராஃபிக். சொல்லுங்க அல்லேலூயா. தோத்துறான். நான் கொஞ்சம் யோசித்தேன், ஏன் தான் ஒத்துக்கிட்டேன்னு தெரியலையே அப்படின்னு தான் நினச்சேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. தோத்துறான். ஆமாம், எனக்கு இந்த மீட்டிங் தம்பி கேட்டுட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எனக்கு உறுதிப்படுத்துறதுக்குள்ளே இன்னொருத்தங்க எனக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போது வேறு வழி இல்லை, நான் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் வாக்கு கொடுத்துட்டேன், வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அது எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, என்னுடைய ஆராதனையில் முடிச்சுட்டு எனக்கு போகிறதுக்கு எனக்கு வழி இருக்கிறதுனால நாங்கள் ஒத்துக்கிட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் ரொம்ப தீர்மானம் எடுத்தேன், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வெளியில் ரொம்ப போகக்கூடாது, எங்கள் சர்ச்சில் நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீர்மானம் எடுத்தேன். அல்லேலூயா. தோத்துறோம். ஆனால் அதனால தான் நான் அப்படி வெளியே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். ஸ்தோத்திரம். சரி, அப்போ பக்கத்துலனா போகலாம். அப்போ தம்பி ஸ்தோத்திரம், நீங்கள் எப்படியாவது வரணும் பாஸ்டர், சாயங்காலம் எப்படியாவது வந்துடணும். நான் நினச்சேன் 2 மணிக்கு முடித்தோம்னா 6 மணிக்கு இங்கே வந்து நின்றுலான்னு பார்த்தேன். ஆனால் அது அப்படியே கால தாமதமாகி விட்டு தான் நான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, மனமடிவை உண்டாக்கினது. சொல்லுங்க அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. வேணுக்குனே பார்த்தீங்கன்னா வண்டி இடிக்கலாம்ல, 2-3 இடத்துல வண்டியை குறுக்க விட்டுட்டு நிறுத்திட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. ஆமாம். அப்போ தான் புரிஞ்சிச்சு, இங்கே நான் வர்றதுக்கு ஒரு தடை தான் அப்படின்றது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லட்டுமா, நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், இந்த இடத்துல கால் வச்சிருக்கிறேன், இந்த கட்டுகள் இன்னைக்கு உடையுது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சபை கட்டப்படுகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த சபை வளருகிறத நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு இந்த சபை வளருகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த வழி நிமித்தம் இவர்கள் மனமடிவானார்கள் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. மனமடிவு எவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், வான தூதர்கள் சாப்பிடுற ஆகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா அந்த ஆகாரம் கூட இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இந்த உணவு என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு யாருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா, தேவன் என்ன பண்ணார்னா, நீ எனக்கு விரோதமா முறுமுறுக்கிறியா, என் ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறியா? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்போ முறுமுறுத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கல்ல, தோத்திரம். ஏன் பாஸ்டர் ரூம்ல விளையாட்டம் 5 மணிக்கெல்லாம் ஜெபம்னு சொல்லணுமா? தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். அவர் வரக்கூடாதா? அல்லேலூயா. சீக்கிரம் வந்திருக்க கூடாதா? எத்தனை பேர் முறுமுறுத்தீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வரப்போகுது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். யாராவது முறுமுறுத்தீங்கன்னா இப்போ உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இல்லைன்னா உங்களை சாகடிக்கிற பாம்பு வீட்டுக்குள்ள வரும். ஹலோ, உயிரோடு இருக்கவங்களா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் அவ்வளோ தூரத்துல இருந்து நீங்க சபிக்கிறதுக்காக வந்தீங்க. நான் சபிக்கிறதுக்கு வரல, எச்சரிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் உனக்கு அப்படியே முறுமுறுக்கணும் போல தோணுது, உன் பாதை உன்னை முறுமுறுக்க தோணுது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா, இந்த பாம்பை அனுப்புனது பிசாசு இல்லைங்க, ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள வந்துருச்சு பாஸ்டர், பிசாசு என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு பாஸ்டர். பிசாசு வரலைங்க, ஆண்டவர் அனுப்புனாரு.
விலங்குல. அல்லேலூயா. இப்போ சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அப்படிலாம் அனுப்புவாரா? நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் தான் அனுப்புனார்னு இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். யார் அனுப்புனா? யார் அனுப்புனா? அல்லேலூயா. நம்ம நினைப்போம், எவனோ ஒருத்தர் செய்வனை செஞ்சு அனுப்பிட்டான் பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள. சொல்லுங்க அல்லேலூயா. செய்வனை செஞ்செல்லாம் எவனும் அனுப்பல, கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. காரணம் என்ன? நீ முறுமுறுத்தல்ல. அல்லேலூயா. நீ முறுமுறுத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தல்ல. அல்லேலூயா. நீ முறுமுறுத்ததுனால தோத்திரம். இப்ப கர்த்தர் உனக்குள்ள கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டார். ஒரு சிறையிருப்பு வந்துச்சு, அவங்க ஜெபம் பண்ண உடனே விடுதலை வந்துருச்சு. ஆனா இப்போ தோத்திரம் சிறையிருப்பு மட்டுமல்ல, சில ஆட்கள் செத்தார்கள். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? சிலர் செத்தார்கள். அல்லேலூயா. சிலர் செத்தார்கள். எனக்கு அந்த வார்த்தை வாசிச்சோன்னு பயந்தேன் நான். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் சில நேரம், நான் சொல்லட்டுமா, உன் வீட்டுக்குள்ள ஏன் அந்த டயபெட்டிக் வந்து கிடக்குது? உன்னை சாகடிக்கிறதுக்கு. அது ஒரு பாம்பு உன்னை சாகடிக்குது வந்திருக்குது. பிரஷர் ஏன் வந்திருக்குது? ஹார்ட்ல ஏன் ப்ராப்ளம் வந்திருக்குது? உன்னை சாகடிக்க வந்திருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். அந்த சகப்பு சட்ட பிள்ளைய உட்கார வைங்க பார்க்கலாம் தயவு செய்து. தோத்திரம் அல்லேலூயா. அந்த பாப்பாவை கொஞ்சம் உட்கார வைங்க பார்க்கலாம் ப்ளீஸ். உட்கார வைங்க பார்க்கலாம். மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறா பாருங்க, அவளை பிடிச்சி உட்கார வைங்க. தோத்திரம் அல்லேலூயா. என்னை காட்டுங்க, என்னை காட்டுங்க. அது யார் பிள்ளை? அது யாருடைய பிள்ளை? அது உங்கள் பிள்ளையா? கூப்பிட்டு உட்கார வைங்கம்மா. உங்கள் பக்கத்தில் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வைங்கம்மா தயவு செய்து. தோத்திரம் அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி இது பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காதீங்க. பிள்ளைகள் அப்படி இது பண்ணுங்க. தப்பே கிடையாது, ஒன்றும் இல்லை, தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது, அவங்கள போய் தொடும்போது அவங்க வசனம் உள்ளே போயிட்டு இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும் பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைய நான் சொன்னேன், எனக்கு காமிச்சாங்க, மிரட்டினாங்க, தூங்கிருச்சு பாருங்க. அல்லேலூயா. தோத்திரம். என்ன அழகா தூங்க வச்சுட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. அதான் நல்ல பழக்கம். ஆமென். தோத்திரம். சில சொல்லுவாங்க, நான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா என் பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணுது, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். அது தப்பு, அதுவும் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைய தூங்க வச்சிடணும். நீங்க உங்க தலையில கை வச்சு உங்களை தூங்க வச்சிடக்கூடாது. விளங்குனவங்கள ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நடந்தன்னா அடி விழு உனக்கு. ஆமா அல்லேலூயா. அப்படிதான். தோத்திரம். நான் பார்த்துட்டேன், நான் வந்தேன்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு கொட்டு விழும். ஆமா தோத்திரம். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. தோத்திரம். உங்க பிள்ளைகளை பாஸ்டர் இவ்வளோ தூரம் வந்து என் பிள்ளைய திட்டவா வந்திருக்கிறீர். அல்லேலூயா. தோத்திரம். வேற வழி இல்லை, நான் திட்டுனா தான் தோத்திரம். உங்க பாஸ்டர் திட்ட மாட்டார், ஏன்னா நீங்க அவர்கிட்ட கோச்சிக்குவீங்க. அப்புறம் பாம்பு வந்து வீட்டுக்குள்ள கொத்தும், அது தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. பாம்பு வரும், தோத்திரம், கொத்தும், தெரியாது. அல்லேலூயா. தோத்திரம். பாஸ்டர் நாங்க ஒரு தப்புமே பண்ணல பாஸ்டர், நாங்க ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், ஆனா வீட்டுக்குள்ள அவ்வளவு மரணம் வருது பாஸ்டர், அவ்வளவு போராட்டம் வருது பாஸ்டர். இல்ல, நீ முறுமுறுத்ததுனால தான் வந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. நீ முறுமுறுத்ததுனால தான் வந்துச்சு. இப்ப கவனிங்க, அவங்க ரொம்ப நல்லா நேர்த்தியா ஒரு காரியத்தை செய்றாங்க. வேகமா போய் மோசே கிட்ட ஜோமன் சொல்றாங்க, மோசே எங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும். அல்லேலூயா. 3 வசனத்துல இவங்க மோசே கிட்டே சொன்னாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஜெபம் பண்றாங்க. இப்போ அவங்க தப்பு புரிஞ்சிருச்சு. தப்பு புரிஞ்ச உடனே மோசே கிட்ட வந்து சொல்றாங்க, மோசே மோசே தயவு செய்து எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும். இந்த பாம்பு எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், இந்த வியாதி எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், இந்த தரித்திரம் எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்போ அது வெளியே போகட்டும். 23 வருஷமா என்னை கொத்திக்கிட்டே இருக்குது இந்த பாம்பு, இது எங்க வீட்டை விட்டு விலகட்டும். அல்லேலூயா. 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 நான் சொல்லட்டுமா, இந்த மாலை வேளையில நீ ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, தேவன் அந்த பாம்பை விலக்கலையாம். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. இவனை விட்டா இன்னும் குறை சொல்லுவான்னு அந்த பாம்பு உள்ளதான் விட்டுருந்தாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் அந்த பாம்பு வருது, கொத்துது. அந்த பாம்பு வருது,
கொத்துது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா அதுக்கு ஒரு ரெமிடியை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பார்வோன் மனம் திரும்பின உடனே தவளை போயிடும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதானே? பேன் போயிடும் இல்ல, எல்லாம் அங்க இருக்கும்போது போயிடும். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் பாம்பை வெளியே அனுப்பல. விசுவாசிக்கு ஆண்டவர் என்ன பண்ணலாம்னா அந்த பிரச்சனையை வெளியே அனுப்பல. ஆனா என்ன பண்ணார்னா, யாரையாவது அந்த பாம்பு கொத்துதா அவன் என்ன பண்ணணும், என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாம்பினுடைய உருவத்தை செய்து தோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் முன்னாடி தூக்கி வைக்க சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த பாம்பு கொத்துதோ அதை போல ஒரு உருவத்தை செய்து வைத்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கும் நீங்க பாருங்க, டாக்டர்ஸ் பாம்பு கொத்துறதுக்கு, பாம்பு கொத்தின விஷத்தை சுகமாக்குறதுக்கு எதுல இருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க? பாம்பு விஷத்துல இருந்தா. சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, தோத்திரம் இந்த ஜனங்களை நாம் மீட்கணும்னா தோத்திரம் இவர்களுக்கு ஒரு பாம்பு போல உருவத்தை செய்து எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தி வைக்கப்பட வேண்டும். அப்படி உயர்த்தி வைக்கப்படும் போது அது அடிக்கப்பட்ட அந்த வெண்கலத்தினால உண்டாயிருக்கிறது போல கர்த்தர் உருவாக்க சொன்னாரு. அதை மாட்டி வைக்க சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இயேசு இந்த பூமிக்கு வந்த போது உங்களுக்காக எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு மாட்டப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? பாருங்க, கோவிட் போயிருச்சா? கோவிட் நம்ம ஊரை விட்டு போயிடுச்சா? போல தெரியுமா உங்களுக்கு? என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? ஆமே. கோவிட் போல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. வேற வேற விதத்தில் வந்துகிட்டே தான் இருக்குது. கோவிட் போல இன்னைக்கு அதுல மரணம் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இருக்கே தவிர, ஆனா போகல. இன்னைக்கும் இருக்குது. எந்த வியாதி இந்த பூமிக்கு வருது அது போகல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். கேன்சருக்கு வியாதி மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, போயிடுச்சா? போகல. டிபிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, போயிடுச்சா? போகல. கால்ராவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, போயிடுச்சா? போகல. எல்லாம் இருக்குது. தோத்திரம் விசுவாசிகளுக்குள்ளும் அது வருகிறது. ஆனா எப்போ விசுவாசிகள் மருந்தை கவனிக்காமல் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பொழுது அல்லேலூயா அவங்க வியாதி அவர்களை விட்டு போகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரியாது, இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் பாவமாகி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விடுவிப்பதற்காக நான் சிலுவையில தொங்கினேன். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி பார்த்தால் நீ விடுவிக்கப்படுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் தோத்திரம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வேலையை பார்க்காத, என்னை நோக்கி பார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் அதுக்குன்னு நான் வேலை செய்யாம வீட்டுல உட்கார்ந்தா என்னை ஆசீர்வதிச்சிருவாரா? நான் அப்படி சொல்லல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அடிமைத்தனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. தோத்திரம் லகுவாய் வேலை செய்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு டைம் எடு. அல்லேலூயா. நீ நல்லா ஜெபம் பண்ணு. கர்த்தர் புதிய வாசல்களை உனக்கு திறக்கிறத நீ பாப்ப. லகுவா நீ மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கிற இடத்துக்கு எழும்புவ. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம் எங்க சர்ச்ல ஒரு பிரதர் ஒரு கப்பல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். கை நிறைய சம்பாத்தியம், கை நிறைய சம்பாத்தியம். அல்லேலூயா. கை நிறைய சம்பாத்தியம். ஸ்தோத்திரம். 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அவரால் வர முடியும். மனைவியோடு இருக்க முடியாது, பிள்ளைகளோடு இருக்க முடியாது. பயங்கரமா போராடி கொண்டிருந்தார். நான் அவர்கிட்ட ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது சொன்னேன், என்ன வேலை அங்க செய்றீங்க அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரி அங்க நான் குக்கா இருக்கிறேன், நான் அங்கே சமைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஏன் நீங்கள் சொந்தமாக ஒரு கடை போடக்கூடாது அப்படின்னு. சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு கீழே பல ஆட்கள் வேலை செய்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கடையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம்.
ஸ்தோத்திரம். சரிதானா? கேமராவை போட்டோம். அப்படி கேமரா போடுகிற சமயத்தில் ஒரு 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 குடும்பம் சொல்லிச்சு, நான் ஃபுல்லாக பொறுப்பெடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தான் போட்டாங்க, அவங்க தான் பேசுனாங்க, அவங்க தான் போட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 20,000 ரூபா கொடுக்குறேன், 27,000 ரூபா கிட்ட ஆச்சு, அதுக்கு 20,000 ரூபா கொடுக்குறேன், 7,000 ரூபா நீங்கள் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சரின்னு நான் போட சொல்லிட்டேன், சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீ காலையில் நான் சிம்பிளாக சர்ச்சில் நான் சொல்கிறேன், தோத்திரம் 20,000 ரூபா ஒருத்தங்க கொடுத்தாங்க, கேமரா போட்டாச்சு, இன்னொரு 7,000 ரூபா தேவைன்னு சொல்கிறேன். தோத்திரம், நான் இங்கே திருப்பூருக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு செய்தி வருகிறது, அந்த குறிப்பிட்ட நபர் அந்த மிச்ச தேவைகள்லாம் அவர் பொறுப்பெடுத்துட்டார். விளங்கினவங்களா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் நினைச்ச ஆயிரங்களை எடுத்து சபைக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென் சொல்ல முடியுமா? தோத்திரம். இன்னைக்கு வந்து அவங்க சில பொருட்கள் என் கையில் கொடுத்து ஜோமன்ட்டு போடாங்க. அந்த சகோதரி நகையா வாங்கி என்கிட்ட கொண்டாந்து ஜோம் பண்ண, பாஸ்டர் இந்த நகை தோத்திரம் இந்த மாசத்தினுடைய லாபத்தில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. இடம் மட்டும் 3 இடம் தோத்திரம் வாங்கிட்டாங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? அவர் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க, ஞானஸ்நானம் எடுக்கலைங்க. அவங்க மனைவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. தோத்திரம். ஆனால் சர்ச் ஒழுங்கா வந்துடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் அவர் ஞானஸ்நானம் எடுக்கலைங்க, ஆனால் கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வர்றார். என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நீ கர்த்தரை நோக்கி பார்த்தனா உன் தரித்திரம் மாறுகிறத நீ பார்ப்ப, உன் வேதனை மாறுகிறத பார்ப்ப. தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை பார்த்து நீ சொல்ல மாட்ட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்ட. நீ எழும்புவ, பலமா கர்த்தருக்காக எழும்பி காரியத்தை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வைப்பார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நீ எதுக்கு நேராக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற தெரியுமா? உன் வாக்கு தத்தத்துக்கு நேரா. ஆனால் இப்போ உனக்கு சில ஆபத்துகள் வரலாம். நான் திரும்ப சொல்கிறேன், உன்னுடைய வியாதி தோத்திரம் அது பாம்பினுடைய கிரியைகளாக இருக்கலாம், அது கொத்தனதாக இருக்கலாம். நான் சொல்லட்டுமா? விசுவாச பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தை தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஏகப்பட்ட வியாதியின் வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கோவிட் வந்துச்சு, சாகிற நிலைமை, கடைசி ஸ்டேஜ். தோத்துறேன், நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா கடைசி அந்த டிஸ்சார்ஜ் எனக்குள்ள வெளியில் வந்துருச்சு. பாத்ரூம் போனேன், விழுகிறேன், அங்கேயே நான் தோத்திரம் அந்த அசுத்தம் உண்டாகிறது. என் மனைவி என் பக்கத்தில் இல்லை, அவ கீழே இருக்கிறா, வீட்டில் தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் மயங்கி கிடக்கிறேன். என்னைய யார் கிளீன் பண்ணாங்க, யார் என்னை வெளியே கொண்டு வந்தாங்க தெரியாது. நான் சுகத்தோடு வெளியே வந்து இன்றைக்கு வரைக்கும் சுகத்தோடு இருக்கிறேன். ஒரு தேவதூதனுடைய தொடுதலை நான் அன்னைக்கு பார்த்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் செத்த தெய்வத்தை வணங்கலைங்க, செத்த தெய்வத்தை நான் ஆராதிக்கலைங்க, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. என் கழுத்துல ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு, பார்க்கிற அளவுக்கு கட்டி இருந்துச்சு. தோத்துறேன். என் மனைவி சொன்ன, வாங்க போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அதை ஆப்ரேட் பண்ணிடுவோம். தோத்துறோம், டாக்டர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை, ஜோம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஜோம் பண்ண தோத்துறோம். அந்த இருந்த இடம் தெரிகிறது, ஆனால் அந்த கட்டி இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் வியாதிக்காரங்க, ஆனால் கர்த்தர் என்னுடைய வியாதிகள் எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார். நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி வியாதியை சுகமாக்கி கொண்டு போறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பாஸ்டர்ஸ்க்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பாஸ்டர்ஸ்க்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஹார்ட் ப்ராப்ளம்ல வந்த பாஸ்டர் தோதரம், டாக்டர்ஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன அந்த பாஸ்டருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஜோம் பண்ணோம், அவர் விடுதலையாகி இன்னைக்கு சுகமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இதை நீ நம்பிட்டினா விடுதலை வந்துடும், அது ஆசீர்வாதம் வந்துடும். பிசாசு பாம்பை காமிச்சோனே பயங்காட்டுவான். ஆனா நீ ஸ்தோத்திரம் இயேசுவை பார்த்தால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தீனா, சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் உனக்காகவும் எனக்காகவும் பாவமானார்னு வசனம் சொல்லுது. அவரை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய பாவங்கள் உடைக்கப்படுறத நீ பார்ப்ப. அல்லேலூயா.
எந்த வியாதிங்க உங்க உடம்புல இருக்குது, அந்த வியாதியை சுகமாக்கான்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசிக்கணும், நீ கொஞ்சம் ஆண்டவரை பிடிக்கணும், தோத்திரம் நீ ஜெபத்துக்கு வரணும், தோத்திரம் ஆண்டவர்கிட்ட நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். மருந்தையும் மாத்திரையும் நீ நம்பிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது உன்னை சுகமாக்க போறது கிடையாது. தெய்வம் மாத்திரம் தான் உன்னை சுகமாக்க வல்லமை உள்ளவர். மாத்திரையை நான் கேடுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் நீ கர்த்தரை நோக்கி பார்த்தா மாத்திரம்தான் உனக்கு ஒரு விடுதலை உண்டாகுன்றதை மறந்து போகாது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும்னு விரும்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை விடுவிக்கணும்னு விரும்புறீங்க? சிறையிருப்பிலிருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த பாம்பினுடைய கைகள்ல இருந்து தோத்திரம் நீங்க விடுவிக்கப்படணும்னு விரும்புறீங்க. அந்த பாதிப்புகள்ல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்க. எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது சுகத்தோடு வீட்டுக்கு போக போறீங்க. அந்த டயபெட்டிக் இருக்காது, அந்த பலவீனங்கள் இருக்காது, அந்த போராட்டங்கள் இருக்காது. நீங்க சுகத்தோடு வீட்டுக்கு போக போறீங்க. அப்படியே வேகமா எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. வேகமா அப்படியே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா அப்படியே வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீ அழுத்தப்படுகிற இடத்துல நிக்கிற கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட நல்ல காரியத்தை நான் வெளியே கொண்டு வரேன். நல்லா அப்படியே வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார் நம்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. உன் பாதை நிமித்தம் மனமடிவாகி நிற்கிறியா? உன் பாதை நிமித்தம் மனமடிவாகி நிற்கிறியா? வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறையா? சோர்ந்து போகாத. கர்த்தர் நீ கூட வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற நன்மைக்கு அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பி. தோத்திரம். அல்லேலூயா. ஆபத்துகள் இருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். விக்கினங்கள் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். போராட்டங்கள் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. 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 சில சாபத்தை நீ உடைக்க போற. சில செய்வனை கட்டுகளை இன்னைக்கு நீ உடைக்க போற. உன் ஃபேமிலிக்கு விரோதமா எழும்பி நிக்கிற ஆயுதங்களை நீ உடைக்க போற. கர்த்தர் ஒரு விடுதலையை உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு பெரிய விடுதலை உனக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி பார்க்கலாம். இப்போ பல பர பல பர பல பர பல பரமா. ஆமென். 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 அல்லேலூயா. பாஸ்டர் கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். தோத்திரம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, ஆனா சிறையிருப்பில் கிடக்கிற. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். நீங்க கை உயர்த்தினவங்க வேக வேகமா நல்ல முன் வரிசைக்கு அப்படியே வந்துருங்க. உங்க சேரை விட்டு அப்படியே நீங்க முன் வரிசைக்கு வந்துருங்க பார்க்கலாம். உங்க பைபிள் தோத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒதுக்கி வச்சிருங்க. நன்றி. நல்ல முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஆண்கள் நல்ல முன் வரிசைக்கு வாங்க பார்க்கலாம். ரபா கதா லஹந்தா லதியாங்க ரபா. நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க போறீங்க. உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல கண்ணை மூடி கொள்ளுங்க பார்க்கலாம். நீ சிறையிருப்புல கிடக்கிறியா? வேதனையோடு கிடக்கிறியா? கட்டப்பட்ட நிலையில கிடக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவரோட விடுவிக்க உனங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுகத்தோடு வீட்டுக்கு போக போற. பலனோடு வீட்டுக்கு போக போற. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபாலதா நியந்த லபா. உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருது பாரு மகளே.
பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. நல்ல அப்படியே வாய்களை திறந்து சிலருடைய கண்கள்ல நல்ல கண்ணீரை நான் பார்க்கிறேன். ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை இறங்கி வருகிறத நீ பாப்ப. ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. விட்டுருங்க, விட்டுருங்க, எழுப்பாதீங்க, எழுப்பாதீங்க, எழுப்பாதீங்க. அல்லேலூயா. ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. விழுந்து கிடக்குறாங்கன்னா எழுப்பிராதீங்க. ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறதுக்காய் நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இது தேவ வல்லமையோ மேல இறங்கி வருது. ஆமென், 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 ஆமென். அந்த அபிஷேகத்தை வாங்கி இருப்பாங்களா? அந்த விடுதலையை வாங்கி இருப்பாங்களா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்களா? இப்போ ஒரு விடுதலை இறங்கி வருது பாரு. ஃபயர். ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது பாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது பாரு. பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. ஷபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வாங்கிருங்க அந்த விடுதலைய. கர்த்தருடைய கரவம் மேல வருது மகளே. கர்த்தருடைய கரவம் மேல வருது மகளே. கர்த்தருடைய கரவம் மேல வருது மகளே. ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. இந்த பிள்ளையுடைய சரீரத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். மனதுல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரபால தான் யந்த லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஹல்லேலூயா. அந்த கட்டு உடையுது பாரு மகளே. அந்த கட்டு உடையுது பாரு மகளே. அந்த கட்டு உடையுது பாரு மகளே. உன்னை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புறார். உன்னை சுகமாக்க விரும்புறார். உன்னுடைய மூளை பகுதியில் இருக்கிற அந்த கட்டுகள் உடைகிறது. உன் மனதில் இருக்கிற அந்த மன சிதைவுகள் உடைகிறத நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு விடுதலை உன் மேல இறங்கி வர்றத பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது பாருங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுது பாருங்க அம்மா. உங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகள் முடிவுக்கு வருகிறத பாப்பீங்க பாருங்க. இப்போ விடுதலை வருகிறத பாப்பீங்க பாருங்க. செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கிறீங்களம்மா. நான் ஏன் உயிரோட இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களம்மா. உன் வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல. உன் பிள்ளை கேள்விக்குறியோட நின்றுட்டு இருக்கிறா. உன் பிள்ளை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கு நிக்கிறத தோத்திரம் உன்னால தாங்க முடியல. கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருந்து உன்னை விடுவித்து உன் ஃபேமிலியில ஒரு விடுதலையை நான் கொடுக்க விரும்புறேன். ஒரு அடையாளமான ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைக்க விரும்புறேன். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை இறங்கி வருது பாருங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே.
இறங்கி வருது பாருங்கம்மா. உங்க சரீரத்துல போராடிட்டு இருக்கிற அந்த போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிறத பாப்பீங்க. முடிவுக்கு வருகிறத பாப்பீங்க. முடிவுக்கு வருகிறத பாப்பீங்க. அம்மா, உன் பிரதிஷ்டை ஆண்டவர் பார்க்கிறார். உன் ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. ரபா லபா ரபா லபா ரபா லக்கத். இன்னையோட உங்க பிரச்சனை முடிவுக்கு வருதும்மா, வருதும்மா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு மகளே, உன் கூட இருக்கிறாரு மகளே. உனக்கு இன்னையிலிருந்து ஒரு விடுதலை இறங்கி வரத நீ பாப்ப. ஷபலபரதான் அந்த லபரபலபரபா. ஒரு விடுதலை இறங்கி வருகிறது, ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. தூய ஆவியே, உடைக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகிறத பாப்பீங்க பாருங்க. அப்படியே உங்க தலையில கை வைங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் உங்க தலையில ஒரு கை, உங்க வயிற்றுல ஒரு கை வைங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே தேவனிடத்திலிருந்து வராத, நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து வராத எந்த வல்லமையும், நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறி வருவதாக, என்னை விட்டு வெளியேறி வருவதாக, என்னை விட்டு வெளியேறி வருவதாக. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு அது வெளியேறி வருகிறது. இந்த வல்லமையும் இயேசுவின் நாமத்தினாலே. ரபகதா லபகதா. ரெண்டு கையும் ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. நெஞ்சு பக்கத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறவங்க அப்படியே எந்திரிச்சு நின்றுவீங்களா? எந்திரிச்சு நின்றுவீங்களா? எந்திரிச்சு நின்றுவீங்களா? அப்படியே கைகளில் ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி உங்கள் நெஞ்சு பக்கத்தில் அப்படியே கை வச்சுக்கோங்க. நல்லா கண்ணை மூடிக்கோங்க. நல்லா கண்ணை மூடிக்கோங்க. நல்லா கண்ணை மூடிக்கோங்க. பக்கத்தில் ஆண்டவர் உலாவி வர்றதை பார்ப்பீங்க பாருங்க. உங்க பக்கத்தில் நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம். உள்ள ஆண்டவர் இறங்கி வர்றதுக்கு இடம் கொடுங்க. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். உனக்குள்ள ஆண்டவர் வர விரும்புகிறார். இப்போ 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 தயவு செய்து உங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம். அமைதியா உங்கள் கையில் இயேசுவின் ரத்தம் அப்படி இறங்கி வர்றதை பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். அமைதியா 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 ஆவியானவருக்கு அப்படியே இடம் கொடுங்க. சிலர் அப்படியே மரம் வெட்டி சாஞ்ச மாதிரி சாய்வீங்க. சிலருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற விஷங்கள் பிடிங்கி வெளியே வரும். ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஒரு அழுக்கு தண்ணி உள்ள பாட்டிலில் நல்ல தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த அழுக்கெல்லாம் எப்படி வெளியே வருமோ அப்படி வெளியே வரும். எடுக்கப்படுது பாருங்க, எடுக்கப்படுது பாருங்க, எடுக்கப்படுது பாருங்க. எடு
அந்த வயிற்றுக்குள்ள இருந்து பிடுங்கி வெளியே வர்றதை பார்ப்பீங்க பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. திரும்ப சொல்றேன், அழுக்கு தண்ணி உள்ள பாட்டிலில் நல்ல தண்ணி ஊத்த ஊத்த அந்த அழுக்கெல்லாம் எப்படி வெளியே வருமோ அதை போல அந்த டயபெட்டிக், அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த போராட்டம் எல்லாம் வெளியே வரும் பாருங்க. வெளியே வரும் பாருங்க. அந்த பாம்பு வெளியே வரும் பாருங்க. அந்த பாம்பு சில வாலிப தங்கச்சிக்குள்ள திருமணத்தை தடை பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற, குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கிற அந்த செய்வனை கட்டுகள், அந்த மாந்திரீக கட்டுகள் எல்லாம் வெளியே வருது பாருங்க. எடு எடு, அப்படிதான் எடு 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 எடு, புட்டிங்கி வா, புட்டிங்கி வா, எடு. மற்றவங்களை வேடிக்கை பார்த்துறாதீங்க, மற்றவங்களை வேடிக்கை பார்த்துறாதீங்க, மற்றவங்களை வேடிக்கை பார்த்துறாதீங்க. அந்த கட்டுகள் வெளியே வருது பாருங்க. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற கட்டு உங்க கையில இயேசுவின் ரத்தம் வர்றத பார்ப்பீங்க. பிட்டிங்கி வெளியில வா, பிட்டிங்கி வெளியில வா, பிட்டிங்கி வெளியில வா, ஆடி வா. சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் வெளியே வரட்டும். இப்ப அந்த கட்டு வெளியே வரட்டும். அந்த கட்டுகள் வெளியே வருது பாருங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், மற்றவங்களை வேடிக்கை பார்த்துட வேண்டாம். அவங்க என்னமா கத்துறாங்களே, நான் பார்க்கணுமா? இல்லை, நீ பார்க்க வேண்டாம். உனக்குள்ள அந்த கட்டு இருக்குது, அந்த வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வருது பாரு. மக்கு இல்லைன்னா பேப்பர் ஏதாவது கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மற்றவங்களை தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். எடு. அந்த வயிற்றுக்குள்ள இருக்க விஷம் வெளியே வருது பாருங்க. சீக்கிரம் ஒரு மக்கு கொண்டு வாங்க. தோத்துறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எடு. மற்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்கம்மா. கண்ணை மூடிக்கோங்கம்மா, கண்ணை மூடிக்கோங்கம்மா. எடு. இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள இந்த மாதிரி வெளியே வரணும். நிறைய பேருக்குள்ள உட்கார்ந்து இருக்குது அந்த பிசாசுடைய கட்டு, உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. எடு. தற்கொலையின் ஆவிகள் வெளியே வருது பாருங்க. தற்கொலையின் ஆவிகள் வெளியே வருது பாருங்க. அந்த நெருப்பு எரிய 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 அந்த போராட்டங்கள் வெளியே வருது பாருங்க. அந்த கட்டு வெளியே வரட்டும். பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கட்டு வெளியே வரட்டும். பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கட்டு வெளியே வரட்டும். பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கட்டு வெளியே வரட்டும். இந்த சின்ன வயசுல பிள்ளைய பாதிச்சு வச்சிருக்கிற அந்த வல்லமைகள் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். ஆண்டவரோட கூலியை சேரார் பாருமா. அந்த கட்டுகள் உடையுது பாருமா. அந்த கட்டுகள் உடையுது பாருமா. கட்டுகள் உடையுது பாருமா. உடையுது பாருமா. ஒரு மாதிரி காஃப் மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. நீங்க காஃப் பண்ணிட்டீங்கனாலே உள்ள அந்த விஷம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது வெளியே வந்துடணும். எச்சி மாதிரி அப்படியே ஊறி வரும். அந்த வயிற்றுக்குள்ள கிடக்கிறது வெளியே வரணும். உங்க வியாபாரத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
உங்க தொழிலை தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கோம். அந்த மந்திர கட்டுகளுடைய விஷம். நீங்க தூங்கும் போது சாப்பிடுற மாதிரி கனவு பார்ப்பீங்க, அந்த கனவுல உள்ள போனது அது. சிலர் பாம்பு கனவு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த சர்ப்பத்தினுடைய அந்த கட்டு உடைஞ்சு வெளியே வருது பாருங்க, உடைஞ்சு வெளியே வருது பாருங்க, உடைஞ்சு வெளியே வருது பாருங்க. எடு, இன்னும் மிச்ச மீதி எல்லாம், மிச்ச மீதி எல்லாம், மிச்ச மீதி எல்லாம் எடு, 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 எடு. மற்றவங்கள வேடிக்கை பார்த்துறாதீங்க. உங்களுக்கு நீங்க இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்காம போயிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு இல்லாம போயிடும், இந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். தோத்துறேன், அல்லேலூயா. இந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். தயவு செய்து விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இந்த அழுக்கு தண்ணி உள்ள பாட்டில்ல நல்ல தண்ணி ஊத்த ஊத்த அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர்றது போல உனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்க இறங்க உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு வெளியே வரும். உன் குணம் மாறும். நீ ஊழியம் செய்ய ஆரம்பிப்ப. இந்த சபையை ஆத்துமாக்கள்னால நிரப்ப ஆரம்பிப்ப. அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை உன் மேல இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கரம் இறங்கி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். சகல நன்மைக்கும் காரணமாயிருக்கிற நல்ல தெய்வமே,